படிக்கிறா படிக்கிறீங்களா நடிக்கிறீங்களா? படிக்கிறேன்பா. படிக்கிறாம நடிக்கிறியா? சரி ஓகே. சரி ஓகே. நீ படிக்கிறியா இல்லையான்றத நான் உங்களுக்கு செக் வைக்கிறேன். ஒரு சேலஞ்ச். இந்த டெஸ்டியா? சேலஞ்ச் சேலஞ்சுன்னு சொல்ல இது டெஸ்ட். ஆல்ரெடி அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்குது. ஒரு சேலஞ்ச். இந்த சேலஞ்சை வந்து நீ வந்து கம்ப்ளீட் பண்றியான்றத பார்க்கலாம். சரி. ஓகேவா? நான் ஒரு நம்பர் சொல்லுவேன். ம். அந்த நம்பர் பேஸ் பண்ணி டிஎன்பிசி ஓரியன்டான கான்செப்டை நீ சொல்லணும். மினிமம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஆச்சு நீ சொல்லணும். அந்த அந்த பாயிண்ட்ஸ் அந்த நம்பரை பேஸ் பண்ணி ஓகேவா? சரி. சொல்லிட்டு அப்படின்னா ஓகே நீ உண்மையிலேயே படிக்கிற அப்படின்னு ஒத்துக்கலாம். ஓ. சரியா? சரி ஓகே. 7 7 நம்ம சொன்னா என்ன ஞாபகம் இருக்கு? ஏழு. உடனே 7 ஜென்மத்துக்கும் நீ தான் அப்படின்னு சொல்லாத. அதெல்லாம் ஒரு சொல்ல ஜென்மம் மாட்டேன். சமாளிக்க முடியலனால ம். பெண்களின் 7 நிலைகள், பெண்களுக்கு 7 பருவங்கள் சொல்லுவாங்க. 7 பருவங்கள். பெண்களுடைய 7 பருவங்கள் சொல்லி பார்க்கலாம். பேதை, ம். பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். ஓகே. சிவன் என்ன வயசு? வயசு ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வயசுன்னு பார்த்தீங்கன்னா பேதைனா 5லேருந்து 7 வயசு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேதை. 5 to 7 ஓகேவா? அப்புறம் வந்து 8 to 11 வந்து பார்த்தீங்கன்னா பேதைக்கு அப்புறம் பெதும்பை. 8 to 11 ஓகேவா? பேதை பெதும்பை. மங்கை வந்து 12 13 வந்து மங்கை. ம். மடந்தை ம். 14 to 19 மடந்தை ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவை தெரிவை பேரிழப்புன்னா அறிவு என்ன வரும் அப்படின்னா 20 to 25. ம். 20 to 25 பார்த்தீங்கன்னா அறிவை. தெரிவை வந்து 26 to 32. 26 to 32 ஓகேவா? பேரிளம் பெண் அப்படின்னா 33 to 40ன்னு சொல்லுவாங்க. ம். இல்ல 33க்கு மேல எவ்வளவு வயசு வந்தாலும் பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிடுவாங்க. ஓகேவா? ம். சரி அடுத்தது வேற சொல்லி பார்க்கலாம். ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன். சரிப்பா. அதுமே பாதி பாதி கணக்கு தான். பூவின் 7 நிலைகள். ஓ அடுத்து பூன்னு சொல்லலாம், ம். பூன்னு சொல்லலாம். அந்த 2 இல்லையா? இல்ல, அதுல 7 நிலைகள் இருக்கு. ம். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். செம்மல். ஆமா. ஓகே. செம்மன்னா செம்மல். செம்மல். ஆஹா. பேதை பேதை என்ன சொன்ன? பூவின் 7 நிலைகள் சொல்லிருக்கேன். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். செம்மல் ஓகேவா? இதுல வந்து பார்த்தோன்னா சரி நீ வச்சிருக்க பூ அது என்ன நிலை சொல்லி பார்க்கலாம். இது அலர். அலரா? அலர்னா பூ வந்து பூத்துட்டு விரிந்து காணப்படும், மிகவும் விரிந்து காணப்பட்டு அலர். ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா வாடுற ஸ்டேஜ் வந்து இது வி. வி. வாடிட்ட பிறகு செம்மல். செம்மல். அந்த காஞ்ச பூன்னு சொல்லுவாங்கல்ல அதானே? சரி ஓகே ஓகே. அடுத்தது 2 தான் சொல்லிக்கிறேன். 7 கண்டங்கள் இருக்கு. 7 கண்டங்களா? ஆமா. இது லதாவா? ஓ அது எனக்கான கண்டம். சரி ஓகே. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. ஓஹோ மேப்பை போயிட்டீங்க. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. அண்டார்டிகா. ஓகே. மொத்தம் 7 கண்டம். 7 கண்டங்கள். சரி 7 கண்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. சரி ஆசியா. ஓகே. ஆசியா எப்பவுமே நம்ம வந்து பெருசா ஒரு பொருள் தான் ஆசியா பார்ப்போம்ல. அப்போ வந்து ஆசியா தான் இருக்க மிகப்பெரிய கண்டம். ஓகேவா? அதே மாதிரி அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் அதான் ஆசியா. ஓகேவா? ஏன் பெருசா இருக்குதுன்னு நம்ம அதுவும் ஒரு வகையான காரணம் நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட 2 நாடுமே அந்த ஒரே கண்டத்துல இருக்கு. இந்தியா, சீனா. இந்த இந்தியா சீனா இது 2மே வந்து ஆசிய கண்டத்துல இருக்கிறதுனால அதிக மக்கள் தொகை கொண்டது இருக்கு ஆசியா. அவ்வளவுதான். சரியா? அடுத்து வந்து பார்த்தோன்னா மிகச்சிறிய கண்டம் அப்படின்னும் போது ஆஸ்திரேலியா. ஆசியா வந்து பெரியது, ஆஸ்திரேலியா சிறியது. சரி ஓகேவா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் அது குறைந்த மக்கள் தொகை கொண்ட கண்டம் எதுன்னா அண்டார்டிகா. ஏன் அப்படின்னா அங்க நிறைய பனி சூழ்ந்து இருக்கும். இப்போ பனி பிரதேசனாலே மக்கள் வாழறதுக்கு தகுதியா இருக்க முடியாது. இப்போ மலைப்பகுதியை விட சமவெளியில அதிகமான மக்கள் வசிப்பாங்க. ஓகேவா? அண்டார்டிகா வந்து முழுவதுமே பனியா தான் இருக்கும். இந்த ஒரு பாட்டுல துப்பாக்கி போடுறது அண்டார்டிகா வெண்பனி சுருங்குது நின்றுமா. ஓகேவா? அதே ஒரு பெண் மீனா நீ பெண்குயினா பெண் டால்பினா. ஓகே. இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய விலங்குகள். அந்த பெண்குயில பார்த்தா அந்த பனி பேஸ் தான் காட்டுவாங்க நிறைய படத்துல கூட. ஓகேவா? ஸோ அப்போ அதிக மக்கள் தொகை தான் ஆசியா, குறைந்த மக்கள் தொகை அண்டார்டிகா. அண்டர்னா கீழவா குறைந்த அப்படின்னு நான் வச்சுக்கோ. ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கண்டம்னாலும் ஆசியா, மிகச்சிறிய கண்டம்னா ஆஸ்திரேலியா. ஓகேவா? நான் வச்சுக்கோ. அதுக்கடுத்த விஷயம் வந்து வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா. அதே மாதிரி அதிக நாடுகளை கொண்ட கண்டம் வந்து ஆப்பிரிக்கா. அதிக நாடு கிட்டத்தட்ட 34க்கு அது சரியா தெரியல. ஆனா அதிக நாடுகளை கொண்ட கண்டம் அப்படின்னா ஆப்பிரிக்கா தான்.
ஓகே, அடுத்தது எத்தனை சொல்லி இருக்கோம்? அடுத்தது கடை 7 வள்ளல்கள். கடை எந்த கடை? பங்க் கடையா, மளிகை கடையா? ஓ, கடை கடைசி. கடைசியா இருக்கக்கூடிய 7 வள்ளல். அருள் ஜோதியா? சொல்ல மாட்டேன். பாரி, காரி, கோரி, அதியமா. ஆரியா? ஆரியாவா? அதியமான், வேகன், நல்லி, ஆய். பாரி, ஓரி, காரி, ஆய், அதியமான், வேகன், நல்லி. ஓகேவா? நன்றி. மொத்தம் இந்த 7 கடையேழு வள்ளல்கள். முதல் 7 வள்ளல்களும் இருக்காங்க, இடையேழு வள்ளல்கள், கடையேழு வள்ளல் இருக்காங்க. நமக்கு சிலபஸ்ல கடையேழு தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதுல வந்து முல்லைக்கு பேர் கொடுத்தாரு. முல்லையா மல்லிகா? முல்லை கொடி தானே வரும். பாரி, பஞ்சவன் பாரிவேந்தன்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா முல்லைக்கு பேர் கொடுத்தது பாரி. அதே மாதிரி வந்து அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தது அதியமான். ஓகே, அதனால நெல்லிக்கனியுடைய ஃபேமஸ் என்ன தெரியுமா? நீண்ட ஆயுள். அதாவது அதிக நாள் உயிர் வாழலாம், அதுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து அதிகமானுடைய அவைக்கள புலவராகவும் வந்து அவையார் இருந்திருக்காங்க. ஓகே, ஒரு பெண்பார் புலவர். ஓகேவா? வேற என்ன முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா சரி, அவ்வளவுதான். அடுத்து சொல்லு. 7 அண்டை நாடுகள் சொல்லிடுவோம் போல இது. எத்தனை இருந்திருக்கு? 4 சொல்லிட்டியா? சரி, ஓகே, வீடியோ கட் பண்ணிருக்கேன். 7 அண்டை நாடுகள் நம்ம பார்த்தோம். 7 அண்டை நாடு சொல்லுமா? சொல்லு பார்த்தோம்னா பார்த்து அவங்களே பார்க்க சொல்லு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். ஓகே, மொத்தம் 7 அண்டை நாடுகள் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மியான்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இது பேரு கிடையாது. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பர்மான்னு சொன்னாங்க. இந்த பர்மா தேக்கு எல்லாம் ஃபேமஸ் பத்தியா? வாஷிங்கோட நிர்மா மாதிரி இது ஒரு பர்மா தேக்கு. ஸோ அப்போ பர்மா தான், அந்த பர்மா தான் இப்போ மியான்மர் மாத்திட்டாங்க. அதே மாதிரி பங்களாதேஷுக்கும் முன்னாடி கிழக்கு பாகிஸ்தான் தான் பெருந்துச்சு. அதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா தனி நாடா அங்கீகரிச்ச பிறகு வந்து இப்போ பங்களாதேஷா வந்து இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இதுல வந்து மிகப்பெரிய நாடுனா சீனா தான். இந்த அண்டை நாடுகள் 7 நாடுல மிகப்பெரிய நாடு சீனா. அதே மாதிரி வந்து அதிக நிலப்பரப்பு கொண்ட நாடு பங்களாதேஷ். குறைந்த நிலப்பரப்பு ஆப்கானிஸ்தான். இதுக்கு என்ன சொன்ன ஷார்ட்கட்டு? சின்னதா இருக்கும், சின்ன நாடு ஆப்கானிஸ்தான். பெரிய நாடு அதுதான் சொன்னேன், சீனா. பெரிய அதிக நிலப்பரப்பை பகிர்ந்த நாடு அது வந்து பங்களாதேஷ். ஏன் அது என்ன ஷார்ட்கட் சொன்ன? பங்களானா பெருசா இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. 5 சொல்லிட்டியா? இருங்க, இன்னும் 2 சொல்லலாம். இதெல்லாம் திருக்குறள்ல வந்து 7 சீர் கொண்டிருக்கும். திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா 7 சீர். ஓகே, அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சிறப்பு இருக்கு. அதாவது திருக்குறளோட அதிகம் தொடர்புடைய சிறப்பான எண் பார்த்தீங்கன்னா 7 தான். வள்ளுவருக்கும் ஃபேவரட்டான நம்பர் 7 தான், எனக்கும். ஓகேவா? எல்லாத்துலயுமே வண்டி நம்பர், மொபைல் நம்பர், என்னுடைய எல்லாமே நம்பர்ல இருந்து மொத்தமே 7 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன 7ல ஃபேமஸ் அப்படின்னா, ஏன்னா இப்போ நம்ம டார்கெட்ல ஃபர்ஸ்ட் 7 எடுத்தோம், எனக்கு ஃபேவரட் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 சீர் இருக்கா? அதே மாதிரி மொத்தம் எத்தனை குறள் இருக்கு வள்ளுவர்? 1300. அந்த டிஜிட் எல்லாம் கூட்டினா அப்படின்னா 7 வரும். 1 + 3 + 3 + 0 7. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்துல வந்து 2 அதிகாரம் வந்து இயல்கள்ல பார்த்தனா மொத்தம் 3 பாலா பிரிச்சிருப்பாரு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதுல வந்து அறத்துப்பால் 70, 7 வருதா? ஓகேவா? அறத்துப்பால் இல்ல, பொருட்பால். இன்பத்துப்பால் வந்து 25, 2 5 கூட்டினா 7 வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து வச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல இந்த 1330 குறள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 இடத்துல 7ன்ற நம்பர் யூஸ் பண்ணிருக்காரு. என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7 பிறப்பும் ஏமா புடைத்து, இந்த மாதிரி மொத்தம் ஒரு 8 இடத்துல என்ன பண்ணிருக்காரு? 7ன்ற லெட்டர் வந்து பயன்படுத்திருக்காரு. இந்த டிஎன்பிசி கேட்டுங்க ஒரு வாட்டி. 2014 குரூப் 4ல அதாவது திருக்குறளுடன் அதிகம் தொடர்புடைய எண் என்ன அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டாங்க. நான் தற்கொலைத்தனமா வந்து 133 போட்டு வரல. ஓகே, பார்த்தா அது 7 வருது. அது புக்ல அப்புறம் புக் படிக்கவே தெரியாது அந்த காலத்துல. சரி, ஓகே. அப்படியா? சரி, ஓகே. முடிஞ்சா? இல்ல இன்னும் ஒன்னு சொல்லலாம். அடுத்த வாட்டி வேற கொஸ்டின். அகத்திணை வந்து 7 இருக்கு. ஓகே, அகத்திணை. கைக்கிளை, குறிஞ்சி, மருதம், முல்லை, மருதம், நெய்தல், பாலை, பெருந்திணை. மொத்தம் 7 திணைகள். ஓகே, இதுலயுமே இருக்கு. அகத்திணை ஏன்னா புறத்திணை மொத்தம் 12.
புறத்திணைனா புறம்னா வெளியே இருக்கிறது, வெளியே நம்ம ஓப்பனா சொல்றது வந்து பார்த்தோன்னா வெளியே சொல்றாங்க. அகத்திணைனா உள்ள இருக்கிறத சொல்றது. ம். ஓகேவா? இப்போ வந்து அகத்திணை வந்து 7, புறத்திணை வந்து 12. 12. அதே மாதிரி இந்த அகத்திணை நீ சொன்னல, அதுல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் விட்டு நடுவுல 5 இருக்குல்ல, ஆமா. குறிஞ்சி, முல்லை, மருதம், இதழ், பாலை. இந்த 5 என்ன சொன்னாங்க அப்படின்னா அன்பின் திணைகள். அகத்திணைனா 7, அன்பின் திணைனா 5. 5. ஓகேவா? போதுமா? இதுக்கப்புறம் வந்து முடியாது. வாழ்த்துக்கள். நான் 7 தான் 5 தான் கேட்டேன். 7 பத்தி 7 சொல்லிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து வேற வழி இல்ல. சரி, ஓகே. இதுக்கப்புறம் இந்த ரவுண்ட்ல வந்து பார்த்தோன்னா திருமதி லதா அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த வாட்டி நம்ம வந்து விடக்கூடாது. ஓகேவா? எல்லாத்துலயும் வந்து பார்த்தா பெண்களே முன்னிலை இருக்காங்க. 10th ரிசல்ட்லயும் நீங்க தான், 12th ரிசல்ட்லயும் நீங்க தான். இதெல்லாம் ரொம்ப ஓவரா போறீங்க. ஆண்கள்லாம் எங்க போறதுனாங்க? சரி, ஓகே நீங்களும் கைஸ். பண்ணுங்க. வேணாம்னு சொல்லலையே. நாங்க எங்க நோட்ஸை ஃபாலோ பண்ணோம், கேர்ள்ஸ் தான் ஃபாலோ பண்ண தேவை. சரி, ஓகே. உங்களுடைய mistake. அதான் என்னுடைய மிஸ்டேக். சரி, ஓகே கைஸ். இந்த வீடியோ பதிவில் வந்து 7 பத்தி 7 தரமான தகவல் வந்து சொல்லியிருக்கோம். 7 தகவல் மட்டும் சொல்ல, அதை தாண்டி நிறைய தகவல் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர்ஸா, ஒவ்வொரு இயர்ஸா நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. சரி. நாளைக்கு ஒரு இயர் கேட்பேன், அந்த இயர்ல இருந்து நீ சொல்ற. ஓகேவா? சரி, ஓகே கைஸ். இது உங்களுக்கு ஈஸி, ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப இதுல ஏதாவது தகவல் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டும் உங்களுடைய கருத்துக்களை தவறாம கீழே பதிவு பண்ணுங்க. ஓகேங்களா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருண் from Drone Academy. Lata from Drone Academy. Thank you. Thank you.